தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருள்மிகு பெரிய நாயகன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இடையினை இல்லாத நாமத்திலே இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். அன்னை இதோ நமக்கெல்லாம் பரிந்து பேசுகின்ற தாய், நம் ஒவ்வொருவருக்காகவும் இறைவனிடம் மன்றாடுகின்ற தாய். அன்னையினுடைய பிரார்த்தனைகளை நாம் வாசிக்கின்றோம். நம் தாய் மகிழ்ச்சியின் காரணம். இந்த நாளிலே சிறப்பாக இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு வாழத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றவள் அன்னை மரியாள்.
ஆகவே நாம் ஒவ்வொருவருடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய என் அன்னை மரியாளுடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் நம்முடைய துன்பங்கள், தோல்விகள், கஷ்டங்கள், கவலைகள், வியாதிகள், குழப்பங்கள், ஏதோ நம்முடைய மனபாரங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள், இவை அனைத்தையும் அன்னையினுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்னையினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாக, நம்முடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சி உண்டாக இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஏதோ மகிழ்ச்சியின் தூதர்களாக நாம் வாழாத நேரங்களுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் இணைவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பார்ந்த எங்கள் இறைவா, மகிமை பெற்று விளங்கும் புனித பெரிய நாயகி அன்னையின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திற்கும் நற்சுகத்தையும் இவ்வுலக வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுதலையையும் விண்ணுலகில் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்று பிள்ளைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 9 முதல் 12 முடிய மற்றும் 8ஆம் இறைவார்த்தை. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே. இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள். மனம் விரும்புவதை செய்யுங்கள். கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள். உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். குழந்தை பருவமும் இளமையும் மறையக்கூடியவையே. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுக்க கொள்ள வேலையை வழியோ தளர்வுறும் முன்னும், அரைப்போர் மிக சிலராகி
தம் வேலையை நிறுத்திக் கொள்ள பலகணி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும் தெரு சந்தடி கேளா வண்ணம் கதவுகள் அடைத்துக் கொள்ள சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும் வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும் வெட்டுக்கிளியைப் போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்று போகும் முன்னும் உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளிக்கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்னும் மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எல்லாமே வீண். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அழியா வாழ்வை நற்செய்தின் வழியாக ஒளிர செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 43 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அருள்மிகு பெரியநாயகன் அன்பு பக்தர்களே, 1 தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே நம்முடைய தாய் அன்னை மரியாள் மகிழ்ச்சியின் காரணம் என்பதைத்தான் திருச்சபை இந்த செப்டம்பர் மாதத்திலே பிரகடனப்படுத்துகின்றது. எனவே தான் நாம் ஆலயத்திலே நாம் பாடுகிறோம்,
மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனின் சொந்தமாகினார். இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பேமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆக இந்த உலகத்திலே ஆனந்தம் ஆனந்தம், இதுதான் மாபெரும் பாக்கியம். ஆக மகிழ்ச்சியோடு இருக்கத்தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆனா உண்மையிலே இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கிறோமா? நம்மால சந்தோஷமா வாழ முடிகிறதா? அல்லது ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு நாம் படுக்கைக்கு செல்கிறோமா? இதைத்தான் நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாளை ஆண்டவருடைய தூய தூதர் வாழ்த்துகின்றார். அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகின்றார். இந்த வாழ்த்தொழி ஏன் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், என் அன்னை மரியாள் எப்பொழுதும் ஆண்டவரில் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அதைத்தான் திருப்பாடல் 47ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார், நீ ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், அப்போது உன் மனம் விரும்புவதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சி இன்றைய காலகட்டத்திலே ஒரு எட்டாக்கனியாக அல்லது மனிதர்கள் அனுபவிக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மாசம் தொடங்கியவுடன் நிறைய பேருக்கு நிறைய டென்ஷன் வந்துடும். சிறப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதுவும் டவுன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் தொடங்கினாலே டென்ஷனா தான் இருப்பான். எப்ப பார்த்தாலும் டென்ஷன். ஆனா மாசம் தொடங்கும் போது ரொம்ப டென்ஷன். ஏன்னா வீட்டு வாடகை கொடுக்கணும், பால் காசு கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், கேஸ் காசு கட்டணும், அப்படி நிறைய செலவுகள் வரும். ஆக இது மாதிரி ஒரு தாய் வீட்டுல ரொம்ப டென்ஷனா இருக்கிறான். ஐயோ, இன்னும் பையன் சம்பளம் கொண்டாந்து கொடுக்கலையே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனா இருக்கிறான். ஒரு நாள் மாத தொடக்கத்திலே மகன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே அம்மா பிள்ளைய பார்த்து, டேய் தம்பி, மாசம் பிறந்து 8 நாள் ஆயிடுச்சுடா, வீட்டு வாடகை கட்டணும்டா, வீட்டு வாடகை நிக்குதுடா, வீட்டு வாடகை கட்டணும் அப்படின்னு அம்மா சொல்றான். உடனே இந்த பையன் அம்மாவை பார்த்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றான். உடனே இந்த அம்மா சொல்றாங்க, டேய் வீட்டு வாடகை மட்டும் இல்லடா, கரண்ட் பில்லுக்கும் டேட் முடிய போது கரண்ட் பில்லு வேற கட்டணும்டா, இல்லன்னா பீஸ் கேரியரை பிடுங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அம்மா சொல்றான். இந்த பையன் அம்மாவை பார்த்து மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க, டேய் பாலுக்காரன் வந்து வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி நிக்கிறான்டா, பாலு காசு கொடுக்கணும்டா, காசு கொடுடா. அந்த பையன் சொல்றான் மகிழ்ச்சி. டேய் நியூஸ் பேப்பர் வாங்குறேன்டா, நாளையில இருந்து நியூஸ் பேப்பர் போட மாட்டான், பேப்பருக்காரன் வந்து நிக்கிறான், அவனுக்கு காசு கொடுக்கறேன்டா, காசு கொடுடா, மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க, டேய் கடன்காரன் வந்து நிக்கிறான்டா, அட்லீஸ்ட் கடன்காரனுக்காவது காசு கொடுக்கறேன்டா, காசு கொடுடா. அந்த பையன் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றான். அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றான், டேய் நேத்து ஒரு பொண்ணு உன்னை கேட்டு போன் பண்ணுச்சுடா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியாம்மா, எத்தனை மணிக்குமா, எங்க இருந்துமா, யாருமா, என்ன பேரு, எப்படிமா அந்த குரல் இருந்துச்சு? அப்ப அந்த அம்மா சொல்றாங்க மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல இந்த டைலாக்க சொல்லி நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஒரு சினிமாவுல வருது மகிழ்ச்சி. இந்த வார்த்தையை நம்ம பிள்ளைங்க அருமையா சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா மகிழ்ச்சி. ஆக உண்மையிலே நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா? நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? ஆக இன்னைக்கு வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? சபையுரையாளர் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். சபையுரையாளர் புத்தகத்திலே சபையுரையாளர் கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். இதோ சபையுரையாளர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இளையோரை பார்த்து இந்த சபையுரையாளர் சொல்லுகின்றார், நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். ஆக இன்னைக்கு இளையோர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா? நானும் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 4000 இளம் மாணவர்களை, இளம் மாணவிகளை நான் சந்திக்கின்றேன். ஆக அப்படி இருக்கிற போது அவர்கள் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கும் போது அவர்களும் டென்ஷனா தான் இருக்கிறான்.
இந்த பிள்ளை என்ன பாக்குமா, இந்த பிள்ளை எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுமா, அந்த பையன் என்ன பாப்பானா, எனக்கு போன் கிடைக்குமா, பைக்கு கிடைக்குமா, ஜாலியா இன்னைக்கு ஊர் சுத்தலாமா, இவங்க பாத்துருவாங்களா, அவங்க பாத்துருவாங்களா. ஆக இப்படி மகிழ்ச்சி இல்லாமல் மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காகத்தான் உங்களை படைத்தேன். நீங்கள் என்னாலும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், இறுதி மூச்சு வரை நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இறைவன் உங்களை படைத்திருக்கிறார். இத மறந்துடுறோம். இத மறந்துட்டு இந்த உலகத்தை பிடித்து கொண்டு உலகத்தினுடைய சந்தோஷங்களுக்காக ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம். எனவே தான் நாம் பாடினோம், இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த நொள்ளத்தின் சொந்தமானா. எப்பொழுது இயேசு நம் உள்ளத்தின் சொந்தக்காரராக மாறுகிறாரோ அப்போதுதான் சந்தோஷம் உண்டாகும். யாருக்கு இயேசு சொந்தம் இல்லையோ அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை, அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. யார் பணத்தை தேடி அல்லது பதவியை தேடி அல்லது மனிதர்களை தேடி அல்லது இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் நிரந்தரமான சந்தோஷத்தை அடைய முடியாது. ஆக யாருக்கு இந்த நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும்? அப்படி என்றால் இந்த பார்த்தளத்தில் யார் இயேசுவை சொந்தமாக, தன் சொந்த இரட்சகராக, தன் சொந்த தெய்வமாக, தோமையாரை போல என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி அந்த தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற போது, அந்த தேவனோடு வாழ்கிற போதுதான் சந்தோஷம், இல்லை என்றால் கிடையாது. ஆக இன்னைக்கு தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை முழுமையாக அன்னை மரியாளை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருள் மிகுந்தவளாக அல்லது மகிழ்ச்சி மிகுந்தவளாக நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப யாரால் இயேசுவை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும்? அப்படி என்றால் இன்றைய முதல் வாசகத்துல நாம் வாசிக்க கேட்டோம். சபை உரையாளர்கள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், மனக்கவலையை ஒழியுங்கள், மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். ஆக நாம செய்ய வேண்டிய முதல் காரியம் மனக்கவலை. மனக்கவலையை தூக்கி போட்டுடணும். 1 பேதுரு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பேதுரு அருமையாக சொல்லுவார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், இயேசுவிடம் விட்டு விடுங்கள், அவர் உங்களுக்காக கவலை கொண்டிருக்கிறார். எனவேத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், மனக்கவலையை விட்டொழியுங்கள். மனக்கவலை, ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, என் பிள்ளைய எப்படி படிக்க வைக்க போறேன்னு தெரியலையே, என் வாழ்க்கை முழுச நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே, ஐயோ எனக்கு சுகர் வந்துச்சு, எனக்கு பிபி வந்துச்சு, எனக்கு கேன்சர் வியாதி வந்துச்சு, எனக்கு யாருமே இல்லையே, இப்படி எல்லாம் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார். ஆக நமக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை விசாரிக்க துடிக்கிறார், அவர் நமக்காகவே வாழ்கின்றார். எனவே தான் தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், மகனே மகளே நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி போவதில்லை. ஆக நம்மை விட்டு விலகாத தெய்வம் அவர். அவரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மனக்கவலையை விட்டு ஒழிக்க வேண்டும். ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே, ஆக என் வாழ்க்கை எப்படி இருக்குமே தெரியலையே, என் பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியலையே, இதை பற்றி கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிக்கிற போது, ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கிற போது, எப்படி அன்னை மரியாள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார்கள். எனவே தான் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் கிடைத்தவுடன், அடிமை நான் ஆண்டவரே முழுவதுமாய், ஆண்டவரை உம் சித்தத்திற்கு நான் அடிமை, உன் விருப்பத்திற்கு நான் அடிமை, ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். கடவுளுடைய சித்தம் என்னவோ அதுதான் எனக்கு சந்தோஷம், கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதுதான் எனக்கு சந்தோஷம், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதான் என்று சொல்லி அன்னை மரியாள் அப்படியே ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த உலகம் என்ன சொல்லுமோ, இந்த ஊர் ஜனம் என்ன சொல்லுமோ,
சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, கூட பிறந்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, இதை பற்றி அன்னை மரியாள் எதற்கும் கவலைப்படவில்லை. கடவுள் பார்வையில், ஆண்டவருடைய பார்வையில் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தேவனுக்காக நான் வாழுவேன், ஆண்டவருக்காக நான் வாழ்கிற போது என்னாலும் எப்பொழுதும் சந்தோஷம். எனவே தான் அன்னை மரியாளை பார்த்து நாம் மகிழ்ச்சியின் காரணமே என்று சொல்லுகிறோம். ஆக அன்னை மரியாளுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் இந்த உலகத்திலே அன்னை மரியாள் நமக்காக பிறந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை இந்த மாதத்திலே நாம் கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இது நம்முடைய வாழ்க்கையில என்னாலும் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருப்பதற்குத்தான் இறைவன் விரும்புகின்றார். அதற்காகத்தான் அன்னை மரியாள் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் இந்த பெரிய நாயகி மாதா ஆலயத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணீரோடு வந்தாலும், கவலையோடு வந்தாலும், துன்பங்களோடு வந்தாலும், தோல்விகளோடு வந்தாலும், மனபாரங்களோடு வந்தாலும், வாழ்க்கை சிக்கல்களோடு வந்தாலும், மகனே மகளே நீ கவலைப்படாதே, உனக்காக நான் இருக்கிறேன், உன்னை விசாரிக்க நான் துடிக்கின்றேன், உனக்காக பரிந்து பேச நான் இருக்கிறேன், உன் கண்ணீரை துடைப்பதற்காக நான் இருக்கிறேன், உன் அவமானத்தை போக்குவதற்காக நான் இருக்கிறேன், நீ அஞ்சாதே, நீ கவலைப்படாதே என்று சொல்லி அன்னை மரியாள் நம்மை தேற்றுகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம் மகிழ்ச்சியோடு வாழ நமக்காக பரிந்து பேச நம் தாய் இருக்கின்றார். ஏதோ நமக்காக என்னாலும் நம்மோடு இருக்க நம் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிறார், அவரே என் சொந்தம், அவரே என் மீட்பர் என்று சொல்லி அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கிற போது நிச்சயமாய் இழந்து போன சந்தோஷத்தை 2 மடங்காக நாம் மீண்டும் பெற்றுக் கொள்வோம். இதற்காக நாம் நம்மையே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். அனைவரும் எழுந்திருப்போம். எழுந்து நின்று அப்படியே கரங்களை விரித்து இதோ நாம் இழந்த சந்தோஷத்தை, நாம் இழந்த மகிழ்ச்சியை இதோ மீண்டுமாய் இறைவன் நமக்கு கொடுக்க சித்தமாய் இருக்கிறார். இந்த தாயினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற எல்லாருக்கும், இந்த அம்மாவுடைய நாமத்தை சொல்லுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இயேசுனுடைய நாமத்தை சொல்லுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இயேசு என்னும் நாமத்தை சொன்னாலே போதும் சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஆகவே எப்போதும் நாம் சந்தோஷமாக வாழ இறைவன் விரும்புகின்றார். ஆகவே மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், மனதிற்குள் இருக்கக்கூடிய வியாதிகள், தொல்லைகள், வருத்தங்கள், மனபாரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட தூக்கி போட போகிறோம். கண்களை மூடுவோம். கண்களை மூடி கரங்களை விரிப்போம். எல்லாருமாய் கரங்களை விரித்து கண்களை மூடி நம்மை முழுவதுமாய் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போமா?